ஹாய் கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது? சும்மா வெறித்தனமாக இருக்குல்ல? இந்த மாதிரி இன்ட்ரோ உங்கள் சேனல் பேர் போட்டு நீங்களும் வர வைக்கணுமா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் குரோமில் போய் panzoid அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெப்சைட் வரும். ஸோ இதில் நீங்கள் பென்சாய்ட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இந்த பென்சாய்டோட வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிளிப் மேக்கர், பேக்ரவுண்ட் மேக்கர் அண்ட் வீடியோ எடிட்டர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை இன்ட்ரோ தான். இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நான் இந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ண டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா இந்த ஓப்பன் இன் கிளிப் மேக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிற உங்களோட டெம்ப்ளேட்ஸோட ப்ராஜெக்ட் ஃபைல் இதுதான். ஸோ இதில் தான் நம்ம எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த இன்ட்ரோ மேக் பண்ணுறதுக்கு லேப்டாப் தான் தேவை கிடையாது. நீங்கள் மொபைலில் கூட இதை பண்ணலாம். நம்ம வீடியோ எடிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் ப்ராஜெக்ட் வச்சு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் உங்களோட வீடியோ ரெசல்யூஷன் ஹை குவாலிட்டியும் வச்சுக்கலாம், லோ குவாலிட்டியும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் 1080 பிக்சலில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து 30 to 60 வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் 60 வச்சிங்கன்னா கொஞ்சம் சாலிடாக இருக்கும். நம்மளுக்கு 30 போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோவோட லென்த் வந்து குறைச்சிக்கலாம், அதிகமாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து 7 செகண்ட் போதுன்னு இதில் லென்த் பண்ணி வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் சீன்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் வேணுமா, பிளாக்ஸாக வேணுமா, டார்க்னஸாக வேணுமான்னு. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஸோ ஆல்ரெடி இருந்தால் நம்ம அப்படியே மாற்ற போகிறோம். அடுத்து மெனுவில் இந்த கியூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆல்ட்ரேஷன் பண்ண போகிற பார்ட் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் நான் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சுட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராவோட ஆங்கிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆடியோ அல்லது வேறு ஏதாவது மியூசிக்கோட செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேருந்து இதில் இறக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபேட் இன் ஆகுமா, ஃபேட் அவுட் ஆகுமான்னு மொத்தமாக ஏகப்பட்ட ஒரு வீடியோ எடிட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு தான். ஸோ இப்போ எப்படி நம்ம வீடியோவை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக இந்த வீடியோவில் பேர் இருக்கும். ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நான் நம்ம சேனலோட பேரை tuberscollection டைப் பண்ணிக்கிறேன். கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மாலில் வேணும்னா ஸ்மாலில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைட்டிங் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மவுஸில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட டெக்ஸ்ட் வந்து நகரும். நீங்கள் எந்த ஆங்கிளில் எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கலாம். அடுத்தது மெயினான விஷயம், உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கேமரா ஆங்கிள் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த கேமரா. ஜஸ்ட் அந்த ஒரு கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்வேர்டு, அப்வோர்டு எல்லா இடத்துலையுமே மூவ் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு பொறுத்த மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் கேமரா எந்தெந்த ஆங்கிளில் தெரியும்னு. அந்த எல்லோ லைன்ஸ் மூலிமா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் கேமரா ஆங்கிள், லைட்டிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இதில் மோட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபாஸ்டராக வேணுமா, ஸ்லோவாக வேணுமா, இல்லை எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி, ரொம்ப ஹை குவாலிட்டியாக வேணுமான்னு இதில் காட்டும். ஸோ நாம் வந்து குட் குவாலிட்டி அல்லது பேலன்ஸ்டு வச்சுக்கலாம். உங்களோட வீடியோ MP4 வராது, MKV ஃபைலில் தான் வரும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் வீடியோ ரெண்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கும். ஜஸ்ட் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வீடியோ ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களோட ஃபோனுக்கு அல்லது உங்களோட சிஸ்டமுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனையோ இன்ட்ரோ மேக்கர் இருக்குது. நான் ஏன் இதை யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அல்லது நீங்களே ஓனாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், இமேஜ் கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வாட்டர்மார்க்கே கிடையாது. ஈஸியாகவே ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமலே ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட வீடியோக்கு இன்ட்ரோ மேக் பண்ணி. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.